ஓகே, ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. கரெக்டாக தான் இருக்கும். சைடு மிரர் ஓகே ஃபைன். சைடு ஓகே ஃபைன். ஓகே ஓகே. ஏ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அகிலன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சான்மோரிஸ் ரைட் சேனல். வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹவு டு டிரைவ் இன் சிட்டி. அதை பற்றி வீடியோ பார்த்துருப்பீங்க. எஸ், உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நைட் டைமில் வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், ஹவு டு டிரைவ் இன் நைட் டைம். ஸோ அதை பற்றி தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டிரைவுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட விண்ட்ஷீல்டு, தென் சைடு கிளாஸஸ்ஸு, பேக் கிளாஸஸ்ஸு, அப்புறமேட்டு பின்னாடி விண்ட்ஷீல்டு, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி, ஸோ டஸ்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு கிளாத்தை வச்சு ஒரு தட்டிட்டு அதுக்குமேட்டு வைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும். ஸோ அதனால் வந்து ஒரு தட்டிட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வந்து தட்டிட்டு வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்து நல்லா ஈரத்தில் முக்கி நல்லா ஒரு புழிஞ்சிட்டு அதுக்குமேட்டு ஒரு வைப் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அதை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வண்டி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு தேவையானது நைட் டிரைவ் என்னன்னு தெரியும்னா, ஸோ ஹெட்லைட் ஆன் ஆஃப். ஸோ இப்போ நான் வந்து பார்க்கிங்கில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். பார்க்கிங் லைட்டு அண்ட் ஹெட்லைட். ஸோ ஹெட்லைட் ஆன் ஆகிடுச்சா? ஓகே, ஹெட்லைட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பீம், இப்போ இருக்கிறது லோ பீம், ஹை லோ. இதோ இந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஹை லோ. ஓகே. ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து இப்போ இந்த டார்க்கரான சுச்சுவேஷனில் வந்து ஹெட்லைட்ஸ் இப்போதைக்கு போட தேவையில்ல. ஸோ ரொம்ப டார்க்காகி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளிச்சம் தெரியுது, அதாவது ரோடு நல்லா தெரியுது, விசிபிலிட்டி இப்போ இந்த இதில் தெரியுது அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. சும்மா நார்மலாக பார்க்கிங்கில் போட்டு ஓட்டினாலே போதும். ரொம்ப ரோடு தெரியலன்னா தான் நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணல, ஸோ அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு தேர்ட் விஷயம் என்னென்னா, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து லேன்ஸ் மாறுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த வெளிச்சத்துக்கு வந்து நல்லா பிரைட் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து லெஃப்டில் லைன் போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, ரைட் லைன் போகிறீங்கன்னா ரைட்டு, இல்லை நான் ரைட் யூட்டன் எடுக்க போகிறேன் அப்படின்னா ரைட் யூட்டன் எடுக்க போகிறீங்கன்னா ரைட்டு இண்டிகேட்டர் ஸ்லோ பண்ணி, லெஃப்ட்டுனா லெஃப்ட் யூட்டன். ஸோ லெஃப்ட் யூட்டன் இல்லை லெஃப்ட் டர்ன் பண்ணுறீங்க, இல்லை ரைட் டர்ன் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்டு நைட் டிரைவ்ஸ்க்கு வந்து மெயின் திங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து இப்போ வர கார்ஸ் எல்லாமே வந்து, இப்போ வர கார்ஸும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள கார்ஸும் சரி, மேனுவல் ஃபோல்டபுள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இப்போ வந்து பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் வந்து தெரியும், ஆனால் வந்து கொஞ்சம் லோவாக, அதாவது பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியும். அதனால் வந்து டீமிங் வந்து மேனுவல் டீமிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து மேனுவல் டீமிங் நான் வந்து இது பண்ணிட்டேன், நீக்கிட்டதுனால நார்மலாக விசிபிலிட்டி தெரியுதா. இப்போ மேனுவல் டீமிங் ஆன் பண்ணிட்டேன்னா விசிபிலிட்டி தெரியாது. ஸோ அந்த கிளார் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேனுவல் டீமிங் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பின்னாடி வந்து ஹை பீம் போட்டு வருவாங்க. ஸோ
ஸோ அதனால் வந்து ரொம்ப விசிபிலிட்டி தெரியாது. இன்னொன்று சைடு மிரர்லேயும் தெரியாது, அது ஒன்று விஷயம். இந்த சைட்லேயும் சரி அந்த சைட்லேயும் சரி இதுலேயும் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இப்போ ஒரு சிங்கிள் லைன் லோட்டில் வந்து ஆப்போசிட்டில் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் சைடே நீங்கள் வந்து பார்த்தே போங்க மேக்ஸிமம். ஆனால் லெஃப்ட் சைடு பார்த்துட்டே லெஃப்ட் சைடில் கூட போய் விட்றாதீங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். லெஃப்ட் சைட்லேனே நீங்கள் வந்து கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டு ரைட் சைட்லேன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இது பண்ணி ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணணும். எதுக்கு இந்த ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஓவர்டேக்கிங் எடுக்கிறது, அதே சமயம் எதிர்க்க வர்றப்ப வந்து ஹை பீம் போட்டு வராங்க லோ பீம் பண்ணணும்னீங்கன்னா, நீங்கள் லோ பீம் பண்ணிங்கன்னா அவங்க லோ பீம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் லோ பீம் பண்ண வைக்கணும், ஹை பீம் லோ பீம் போட்டு பண்ண வைக்கணும். இன்னொரு விஷயம் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது இதில். ஸோ இந்த பாஸ் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கர் சைடில் வந்து பாஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பாஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு டிரைவ் எடுப்போம். ஸோ ரைட் சைடில் வண்டி வருது இல்லையான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நைட் டிரைவாக இருந்தாலும் சரி, பகல் டிரைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி வருதா இல்லைன்னு பார்த்துப்போம். ஸோ வண்டி வரல, ரைட் இண்டிகேட்டர் போட்டு பாட்டுக்கு மூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சில வண்டியெல்லாம் வெளிச்சம் போட்டு வர மாட்டாங்க, அதனால் வந்து போயிடுறது நல்லது. ஓகே. ஸோ இந்த நைட் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சிட்டிக்குள்ளார மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 60 யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா வந்து 70லாம் போக தேவையில்ல. நான் சொன்னது வந்து சிட்டி டிரைவில் வந்து சொன்னது பகல் டைமில் வந்து 70 கூட யூஸ் பண்ணிக்கலாம், 80 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நைட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, யார் குறுக்க வராங்க அப்படின்றது அந்த நைட் டைமில் வந்து அவ்வளோவா தெரியுது. லைட்டு போட்டிருப்போம் அப்படி இப்படின்லாம் நினச்சிப்போம், ஹெட்லைட்ஸ் போட்டிருப்போம், ஹெட்லைட்ஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி தெரியும் அப்படி இப்படின்லாம் நினைப்போம். ஆனால் வந்து நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் 60க்குள்ளே ஓட்டுறது நல்லது. அதாவது இந்த டபுள் ரோட்டில் 60க்குள்ளேயே ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து மெயின் திங், இப்போ வந்து ஒரு இதை வந்து கிராஸ் பண்ணுறீங்க, ரோடை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுறது நல்லது. நைட் டைம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுறது நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் டார்க்கர் ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் வந்து ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:44 ஆகுது. இப்போ நான் வந்து லைட் ஆன் பண்ண போகிறேன். இப்போ வந்து லோ பீமில் தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த டார்க்கர் சைடில் வந்து நீங்கள் லோ பீமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டே ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட ஹெட்லைட் ஆன் பண்ணிக்கலாம், நீங்கள் லோ பீம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கனால லோ பீமே யூஸ் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது, அவங்க வந்து விட்டுருவோம். நான் இப்போ 50 தான் போகிறேன், அவங்கள வந்து போவோம். இப்போ வந்து பாஸ் லைட் அடித்தாங்க, அவங்கள வந்து விட்டுறது நல்லது. ஸ்பீட் பிரேக்கரே வந்துருச்சு. செகண்ட் கியர். பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நானே என் வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே இப்போ நான் வந்து ஹைவேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி வந்து நான் லோக்கல் யூசேஜில் வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா லைட்ஸு, அதாவது ஆக்சிலரி லைட்ஸு. ஸோ அதனால் வந்து ஆக்சிலரி லைட்ஸ் வந்து நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண வேண்டாம். லோக்கல் சிட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப கண் பறிக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்க அவசியம் வேண்டாம். ஓகே. இப்போ இந்த இருட்டில் ஓட்டுறது, இப்போ இந்த டார்க்கர் சைடில் ஏன் லைட் ஆன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து இந்த சைனிங் போர்ட்ஸ்லாம் நிறையா தெரியும், இந்த ரிஃப்ளெக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து சைனிங் போர்டு வந்து நம்ம லோ பீம் பண்ணி ஓட்டுறது நல்லது. ஸோ ஓகே. இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக் எடுக்க போகிறோம். நான் பாஸ் அடிக்கிறேன். இப்போ ஹை பீம் போட்டே போகலாம், நம்ம லோ பீம் டு ஹை பீம் போட்டு கூட ஓட்டலாம்.
அதனால் சரி ஓகே இப்போ லோ பீம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓவர்டேக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹை பீம் போட்டு விட்டிங்கன்னா அவங்க வழி விட்ருவாங்க. ஸோ வந்து ஹை பீமோ இல்லை பாஸ் இது ரெண்டத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லோ பீம் போட்டுக்கிறேன். அப்படியே இருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, சைனிங் போர்டு தெரியுது பார்த்தீங்களா? சைனிங் போர்டு தெரியுது. லோ பீம் போட்டிருந்தாலும் சரி ஹை பீம் போட்டிருந்தாலும் சரி அந்த சைனிங் போர்டு தெரியும். அண்ட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோட்டில் இல்லை, அதனால் வந்து வேறு ரோட்லலாம் இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிராஃபிக்கை மீட் பண்ண போகிறோம். எப்படின்னா நைட் ட்ரைவில் ஒரு டிராஃபிக்கை மீட் பண்ண போகிறோம். வந்து ஆர்சி கேட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆர்சி கேட்டை விட்டு வெளில போவோம். டிராஃபிக் டைம் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதில் நான் எப்படிலாம் அப்ளை பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே, கிராசிங் கடந்தாச்சு. பஸ்ஸு நிற்கிது, ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கிது. இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, ஹாரன்ஸ் வச்சுக்கோங்க. பஸ் கீர் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ எப்படி டெக்னிக்கலாக எடுத்தேன் பாருங்க. ஒரு ஹம்பில் தான் நின்றுச்சு. ஓகே, நான் செகண்ட் கியர் போட்டு எடுத்ததுனால ஒரு ஹம்பில் நின்னதில் எடுத்ததுனால இதுவாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் தான் ஓட்டுறேன். ஹை பீம் லோ பீம், லோ பீமே பண்ணி ஓட்டுங்க. இதில் மேக்ஸிமம் வந்து இது டிராஃபிக்கு. நீங்கள் வந்து ஹாஃப் கிளச்சே மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபுல் கிளச்சில் மெயின்டைன் பண்ண வேணாம். ஏன்னா ஃபுல் கிளச்சில் மெயின்டைன் பண்ணுறோன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஓட்ட முடியாது. ஒரு ஹாஃப் கிளச்சில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஓவர்டேக்கிங் அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு இருந்தாலும் நான் எப்படி அடிக்கணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் ரோடு. ஸோ அதனால தான் வந்து, ஆனால் இது இருந்தாலும் ஓவர்டேக்கிங் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, இப்போ நான் அடிச்சிட்டேன். அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடிச்சிருது நல்லதான். ஒதுங்கிட்டாங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம், கடந்து போயிடணும். வந்து அதுலேயே போயிட்டுருக்கூடாது. ஓகே, ஸோ இது போட்டு தான் வர்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் நல்ல எல்இடி லைட்ஸுக்கும் ஒன்றும் குறைபாடு இல்லை. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஹைவேஸ் கிட்ட வந்தாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு ஹைவேஸ் தான், ஆனால் குறுக்க தான் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வருவாங்க. நம்ம ரோட்லேயே வந்து ஆப்போசிட்டாக வருவாங்க. இதை வந்து பார்த்தீங்களா எப்படி வராங்கன்னு. இந்த ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணிட்டு ஓட்டுறது நல்லது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்து அந்தளவுக்கு இப்போது லோ பீம் மட்டும்தான் தெரியுது, ஹை பீம் ஒன்றுமே தெரில. பார்த்தீங்களா? இதுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து என்னென்னா ஆக்சிலரி லைட்டில் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது மேக்ஸிமம். இந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் தெரியும். ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டில் வந்து பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் வந்து ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். பார்த்தீங்களா? ராங் ரூட்லேயே எந்த நேரமும் வந்துட்டு இருப்பாங்க இதில். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம யூட்டர்ன் போட்டுருவோம். இண்டிகேட்டர் போட்டு இறங்க முடியாது. அதனால நான் யூட்டர்ன் போடுறேன். வேண்டாம். ஸோ ஓகே, ரைட் இண்டிகேட்டர் போட்டு வண்டி வருதா இல்லையான்னு பார்த்து ஓரத்தில் ஏறுங்க. ஆட்டோ ஓகே, ரைட் டக்குன்னு ஏறிடணும். இப்போ ஹைபீம் போடுங்களேன். இந்த டயத்தில் தான் நீங்கள் வந்து ஆக்சிலரி லைட்டு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சிலரி லைட்டு யூஸ் பண்ணிட்டே வருவாங்க சில பேர்லாம்.
ஓகே, லோ பீம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே, அவங்களுக்கு வழி விட்டுறோம். ஏன்னா வந்து அந்த ரோட்டில் குழியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வழி விட்டுறது நல்லது. கிளச் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு இடத்துல ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆஃப் பண்ணக்கூடாது. அது ஹில்லாக இருந்ததுனால, கொஞ்சம் ஏற்றமாக இருந்ததுனால ஆஃப் ஆகிடுச்சு. செகண்ட் கியரில் போட்டு ஏற்றுலதான் இதுவாகிடுச்சு. 10 கீழே குறையக்கூடாதுன்னு சொன்னால் நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அது தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, பார்த்து தான் கிராஸ் பண்ணுவாங்க. இது பார்த்து போகிறது நல்லது. ஏன்னா வந்து எதுக்கு நான் 60 மெயின்டைன் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து டக்குன்னு பிரேக்கிங் அடிக்கும். பிரேக்கிங் அடித்தா நிறுத்தும் வண்டி. ஏன்னா வந்து ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த ரூட்டில் வந்து 80 90லாம் ஓட்ட முடியாது. ஓட்டினாலும் நமக்கு வந்து பிரேக்கிங் அந்த அளவுக்கு ரொம்ப நிறுத்த முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து 60 to 70 யூஸ் பண்ணுறது நல்லது. 60 to 50 யூஸ் பண்ணுறது நல்லது. அந்த லைனில் போகிறவங்க இந்த லைன்லேயே தான் வருவாங்க. இப்படி இருந்தாலும் என்னதான் சொல்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே ஓட்டு போங்க. நைட் டைம் பொறுத்த, பகல் டைம் கூட ஓட்டுடலாம். நைட் டைம் வந்து சுத்தமாக யாரையும் நம்ப கூட முடியாது. ஓகே, அந்த பஸ்ஸு சாப்பிட்றதுனால நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டு போக போகிறோம். திரும்ப ஆர்ச்சிகேட்டுக்குள்ளே போக போகிறோம். ஆர்ச்சிகேட் வழியாக உள்ள நுழைய போகிறோம். அந்த பர்சன் வந்து கார் தான் ஓட்டுறாப்புல, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டும் திரும்பாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு யூஸ் பண்ணாமல் பாட்டுக்கு போயிட்டாப்புல, திரும்பிட்டாப்புல அவர் பாட்டுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அந்த சிக்னல் எவ்வளோ இதுவாச்சு பார்த்தீங்களா, வழி விட்டாரு. நான் பாஸ் அடிக்கிறேன், அவர் வழி விட்டே ஆகணும் இந்த கார்காரரு. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஹை பீம் லோ பீம் வந்து அந்த ஓவர்டேக்கிங் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு எதிர்க்க வெஹிக்கிள் வந்து நம்ம லோ பீம் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஹை பீம் லோ பீம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கு. நம்ம வந்து வழி சொல்லலாமா வேணாமன்றது இப்போ நம்ம பார்ப்போம். வழி விடுறாரா இல்லையா? ஹை பீம் லோ பீம், ஹை சரியா வழி விடலை. கட்டையில் இடிக்கிற அளவுக்கு போறாப்புல. ஓகே, வழி விட்டாரு. ஓகே, அவர் லெஃப்ட் போயிட்டாரு. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான் கிராசிங் பண்ணி. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. எடிட் பண்ணுறது எப்படின்றது எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஓரங்கட்டி தான் இருக்கோம். இப்போ வந்து வண்டி வருது. ரைட் இண்டிகேட்டர் போட்டுப்போம். உங்களுக்கு மிரர் தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு வெளிச்சத்துலேருந்து ஏறிடுவேன். எப்படி இருந்தோன்னா ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, வண்டி வரல. ஓகே, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோ பீம் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டதுனால லோ பீம் தான் யூஸ் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:06 ஆயிடுச்சு. ஹை பீம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் லோ பீம் போட்டு நல்லா ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இல்லைன்னா கூட நீங்கள் ஹை பீம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ நீங்கள் லோ பீம் பண்ணி ஹை பீம் பண்ணுறீங்களோ அந்த ஓட்டிங் மட்டும் லோ பீம் பண்ணி ஹை பீம் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸாருக்குள்ளே வந்துட்டோம். பஸாரில் வந்து நான் ஸ்டாப் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் பஸாருக்குள்ளே ஓட்டணும்னா கொஞ்சம் கட் பண்ணி தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பைக்கில் ஏறுறோன்னா வெஹிக்கிள் வருது. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கனால வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஏறிடலாம். ஸோ இதில் வந்து பஸாரில் பொறுத்தவரைக்கும் வந்து நீங்கள் வந்து 30 மெயின்டைன் பண்ணுறது, 30 to 20 மெயின்டைன் பண்ணுறது நல்லது.
லோ பீம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹை பீம்ஸ் யூஸ் பண்ண வேணாம். பஸாரில் பொறுத்தளவுக்கு வந்து லோ பீம்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஹை பீம்ஸ் வந்து நம்ம வந்து பாசிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பஸாரில் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுலேயே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம நேரமும் என்னன்னு தெரியல, கூட்டமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஸோ கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். பஸார்லேயும் சரி வேறு எங்கேயாவது சரி, டிராஃபிக்குள்ளே நீங்கள் வந்து கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஆஃப் கிளச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆஃப் கிளச்சை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்குமேட்டு ஆக்சிலரேஷன் கிராஜுவலாக கொடுத்து இது பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பஸாருக்குள்ளே வந்து நம்ம வந்து நைட் டைமில் வந்து பார்க் பண்ணுறோம், வந்து ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, பார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் எப்படி பார்க் பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரீயாக அப்படின்னா நம்ம வந்து இப்படி கூட விடலாம். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு எப்படின்னா நிப்பாட்டிடுவேன். ஸோ இப்படி ஃப்ரீயாக இருக்குன்னா இப்படி போட்டுடலாம். அப்படி இல்லை, 2 சைடு வெஹிக்கிள் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னா இன்னொரு விஷயமும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வந்து ரைட்டில் ஏறுறப்ப கரெக்டாக பார்த்து ஏறுங்க. ஓகே, வெஹிக்கிள் எதுவும் வரல, அதனால தான் ஏறினேன். ஓகே, ஓரத்தில் திரும்பிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து எப்படி பார்க்கிங் பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன் அப்படின்றத. ஐ திங்க் கடந்து தான் வந்துட்டுருக்கோம். அப்படி வெஹிக்கிள்ஸ் வருது. ஓகே, இதில் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணிடுவோம். அந்த ரிவர்ஸில் பார்க் பண்ணுவோம். இந்த மிரர் வந்து எண்டு கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பிக்கிட்டு இப்படி ஒரு ரைட்டு லெஃப்ட் டர்ன். ஓகே, ஃபைன். இப்போ வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்படி கூட ரிவர்ஸில் பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பின்னாடி ஆள் இருந்த வண்டி இல்லாதனால நான் இப்படி கொண்டு வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் போகணும். இருந்தாலும் இப்படி கொஞ்சம் முன்னாடி போய் இப்படி பண்ணால் தான் பார்க்கிங்கு கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து வண்டியை வெளியே எடுக்க போகிறோம். பின்னாடி வந்து அவன் வண்டி எடுக்கலை, பட் ஆனால் நம்ம வண்டி எடுத்துருவோம். ஓகே, ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து ஒரு வண்டி நம்மளுக்குன்னு கிராஸ் பண்ணுது, ஸ்லோ பண்ணியே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ரைட்டுக்கு வந்து எப்படின்னா சென்டர்லேயே போய் திருப்புங்க. சென்டர்லேயே ஓரமாக போய்க்கோங்க. சென்டர்லேயே லெஃப்ட்லேயே அப்படி நோக்கி போயிடுங்க. ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இந்த பாருங்க, பார்த்தீங்களா, ரைட்டில் வர்றோன்னா ரைட்லேயே ஏறி போயிடுவாங்க. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து வந்து நம்ம யூட்டன் சைட் போவோம். ஓகே, நம்ம இந்த ரோட்டில் டபுள் ரோட்டில் ஒரு யூட்டன் எடுக்க போகிறோம். லெஃப்ட்டு போகிறீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஓரத்தில் ஏறி போங்க. அடுத்து ரைட் ஏறணும். யூட்டன் ஏறணும்னா அடுத்த லேன் வண்டி வரல, அடுத்த லேன் ஏறிடணும். ஓகே, ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு 10 கிலோ வந்தாச்சு. ஓகே, யூட்டன் ஸ்டேரிங்கை ரிலீஸ் பண்ணிடணும். இப்படி திரும்புகிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி திரும்பி ஓடிடணும். ஓகே, இப்போ வந்து
நம்ம வண்டி லெஃப்ட்ல தான் போயிடுச்சு. ஸோ அதனால வந்து அதாவது யூட்டன் போடுறப்ப லெஃப்ட்ல தான் போகும். ஸோ அதனால வந்து லெஃப்ட்ல ஏறிடணும், ரைட்ல ஏறிடக்கூடாது. டக்குன்னு ஏற முடியாது. பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் ஏறணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் திரும்ப போகிறோம். அவர் எப்படி உஷாரன்ட்டார் பார்த்தீங்கன்னா, ரைட்டு திரும்புறதுக்கு சென்டரில் தான் ஏறி போய் தான் ஏறணும். இருந்தாலும் ரைட்டு திரும்புறதுக்கு ரைட்டு திரும்புகிறோம்னா அந்த இதுலேருந்து ஆப்போசிட்டாக திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரைட்டில் ஏறி போயிடணும். டக்குனா ஹை ஸ்பீடில் இல்லை, பாஸ் பண்ணாலும் ஹை பீம் குறைக்க மாட்டாங்க ஒரு சில பேர். ஸோ நீங்கள் வந்து அதை கவனித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி ஓகே, சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இதுவாக தான் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோஸ் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் அப்படி பார்த்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதேமாதிரி போடுறேன், வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் இப்போ வந்து நான் போடுறதுன்றது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் எடுக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் நான் தூக்கி தான் போட போகிறேன். எப்படி இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது நீங்கள் வேஸ்ட்டு. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க வேஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நல்ல கமெண்ட் பண்ணுறவங்க நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன், கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது பாய் பாய், டாடா, see you. எங்கே வந்தோடனே தெரியல, நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே விட்டேன். ஓகே, எங்கள் வீட்டுக்கு பின்பக்கத்தில் தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கேஸ், பாய் 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 பாய்.